நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Gold winner, excellence in the field of playback singing. சந்தியா, சில குரல்கள் மட்டுமே இசை வழியாய் நம் ஆழ் மனதோடு உரையாடும். அப்படி ஒரு குரலை சமீபத்தில் வெளியான பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்தில் கேட்க முடிந்தது. இப்பாடலை பாடியவர் சந்தியா. பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்பட பின்னணி பாடகிகளின் குரல்களை நினைவுபடுத்தும் இவர் தமிழில் மிகவும் குறைந்த திரைப்பாடல்களை பாடியுள்ளார். பெண்ணின் உணர்வுகளை ஆன்மாவோடு தரும் பொக்கிஷ குரல் இவருடையது. ஈர்ப்பும் தனித்துவமும் கலந்து பாடும் சந்தியாவை இவ்வருடத்தின் சிறந்த பின்னணி பாடகியாக தேர்ந்தெடுப்பதில் விஜய் டிவி பெருமகிழ்ச்சி கொள்கிறது. So gold winner excellence in the field of playback singing இந்த விருதினை வழங்க திருமதி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். And we would also like to welcome the winner Mrs. Sandhya. உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா. இன்னைக்கு இசை உலகில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி முத்திரை, தனி குரலுக்கான தேடல் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தனி குரலை தேர்ந்தெடுத்து அங்கீகரிக்கிறது தான் இந்த விருது. திருமதி சந்தியா வந்து வேற யாரும் இல்ல, the legendary playback singer சுஷீலா அவங்களுடைய டாட்டர் இன் லா. இது ஒரு கூடுதல் தகவல் இப்ப சொல்லி ஆகணும். எல்லாருக்கும் வணக்கம். I'm a big fan of Nityashree ma'am, and it's such a pleasant surprise getting an award from her. I thank Vijay TV, all the jury. It's an honor getting it. Thank you so much. நீங்க இருவர் படத்துல பாடின அந்த பாடலை எங்களுக்காக பாட முடியுமா? பூக்கொடியின் புன்னகை, அலை நதியின் புன்னகை, மழை முகிலின் புன்னகை, நீ காதலின் புன்னகை, அந்த பௌர்ணமி என்பது ஒரு மாதத்தின் புன்னகை, உன் வருகையில் பூத்ததென்ன என் வாழ்க்கையின் புன்னகை, என் வாழ்க்கையின் புன்னகை, பூக்கொடியின் புன்னகை, அலை நதியின் புன்னகை, மழை முகிலின் புன்னகை, நீ காதலின் புன்னகை. Thank you so much. அப்படியே சொக்கி போட்டுட்டீங்க. விண்டேஜ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த பழைய காலத்து குரல்கள், 70s 80s வாய்ஸ், அதுதான் வந்து இவங்களோட ஒரு அசெட். நிச்சயமாக முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் சந்தியாக்கு. ஓகே, அவங்க சொன்ன மாதிரி பூவின் புன்னகை, அலையின் புன்னகை மாதிரி என்றைக்குமே வந்து அந்த புன்னகை நிலைச்சு நிற்கிற மாதிரி நிறைய அழகான அற்புதமான பாடல்கள் நிறைய பாடணும், நம்மளும் கேட்கணும்னு நான் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். தேங்க்யூ.